Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம bevel ஆபரேஷன் பத்தி வந்து பார்க்க போறோம். சோ இது எதுக்காக வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து பார்க்கலாம். சோ யூசுவலி bevel ஆபரேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படினா சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கியூப் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து ஒரு கியூப் அப்படினா சோ இதுல மாடிஃபயர்ஸ்ல போனோம் அப்படினா இதுலயே வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷனே bevel அப்படின்றது வந்து இருக்கும். சோ இந்த bevel ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறமா பாத்தீங்க அப்படினா எட்ஜஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு இது மாதிரி ஒரு ஷேப் வந்து கிரியேட் ஆகும். சோ நான் உங்களுக்கு வியூ போட் ஆஃப் பண்ணி காட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிளெண்டரில் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து 100% ஷார்ப்பில் வந்து இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு கியூப் அப்படின்றதுனால இந்த கியூபில் பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜஸில் வந்து 90 டிகிரி லைன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு 100% ஷார்ப்பாக வந்து இருக்கும். பட் இதுவே நம்மளோட ரியல் லைஃப்பில் வந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ரியல் லைஃப்பில் எதுவுமே வந்துட்டு 100% ஷார்ப் வந்து கிடையாது. ஈவன் நீங்கள் வந்துட்டு ஒரு நைஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஸோ அதை நீங்கள் க்ளோஸாக ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கிட்டேயுமே வந்துட்டு ஒரு சின்ன கர்வ் வந்து இருக்கும் அந்த எண்டில். ஸோ அந்த கர்வை வந்து ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த bevel ஆப்ரேஷன் அப்படின்றது. ஸோ இதில் நீங்கள் வந்து செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அதோட ஸ்மூத்னஸ் வந்து தெரியும். அண்ட் அதோட அமௌண்ட் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ தின்னாக வந்து அந்த எட்ஜஸ் வந்து இருக்கும் அப்படின்றது. ஸோ யூஸ்வலி வந்துட்டு நம்மளோட ரியல் லைஃப்பில் நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் நினச்சிங்க அப்படின்னா கூட அதை நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் இவ்வளோ சைஸ்லையாச்சும் உங்களுக்கு ஒரு bevel அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு bevel ஆப்ரேஷன். அதுவும் மாடிஃபயர்ஸ் வச்சு நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அகைன் ஒரு கியூப் நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணிக்கலாம் சைடில். ஸோ இந்த கியூப்பில் நம்ம வந்து மாடிஃபயர்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த bevel ஆப்ரேஷன் வந்து பண்ணோம். பட் ஆனால் இந்த கியூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் டேப் டு எடிட் மோடில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Ctrl B கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு bevel ஆப்ஷன் வந்து நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் சேம் இதில் இருந்த அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் நடக்குது. பட் ஆனால் இங்கே நம்ம வந்து கொடுக்கும்போது என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து bevel ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்துட்டு பர்மனெண்ட்டாக செட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் இதோட வேல்யூஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. மேபி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் கிளிக் பண்ண அப்புறமா நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இதோட மேனுவல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. பட் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு தெரியாமல் நீங்கள் அகைன் நீங்கள் டேப் டு எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அகைன் நீங்கள் திரும்ப போயிட்டு மாற்ற முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு bevelக்கு வந்து ஒரு மாடிஃபயரும் இருக்கும் அண்ட் மேனுவல் கண்ட்ரோலுமே இருக்கும். ஸோ இப்போ இந்த bevel மாடிஃபயரை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோன் மாதிரியான ஒரு ஷேப் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஷேப்புமே நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிள் கியூப் வச்சு தான் பண்ணோம். ஸோ அதனால் ஒரு கியூப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்பர் 1 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் ஆர்த்தோகிராஃபிக் வியூக்கு வந்து போய்டும். ஸோ நம்மளோட நம்பர் பேரில் 1 வந்து இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆக்சிஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடு வந்துடும். ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைடு வியூ அது மாதிரி வந்து ஸ்விட்ச் ஆகும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு கரெக்டான வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆர்த்தோகிராஃபிக்கில் போயிட்டு செட் ஆகிடும். சப்போஸ் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் டவுன் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சைஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் சும்மா நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து ஒரு ரியல் ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு சைஸ் வந்து இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோனோட ஒரு நார்மல் ஷேப் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த bevel ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரியான எட்ஜஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ எடிட் மோடுக்கு போவோம். ஸோ டேப் கொடுத்தீங்க அப்படின்னா எடிட் மோடுக்கு போகலாம். ஸோ இங்கே மேலே வந்துட்டு வெர்டெக்ஸ் செலக்ட் எட்ஜ் செலக்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எட்ஜ் செலக்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈச் 4 கார்னர்ஸோட எட்ஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் Ctrl B கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் வந்து வரும். இதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் செக்மெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் bevel பண்ணுறப்ப இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரால் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு வெர்டிசஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து இன்னும் கிளியராக வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான பாக்ஸி ஷேப் தான் வந்து கிடைக்கும். ஸோ அதுவே நீங்கள் வந்துட்டு வெர்டெக்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ளீன் அண்ட் கர்வ் ஷேப் வந்து கொடுக்கும். அண்ட் நீங்கள் வந்து இந்த ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணால் அந்த ஆப்ரேஷன் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் வியூக்கு போகலாம். அகைன் Ctrl B வந்து கொடுப்போம். கர்வ்ஸ் வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ உங்களோட ஃபோன் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் அகெயின் எவ்வளோ செக்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்துட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ என்னோடய கர்சர் இப்போ வந்து நான் மூவ் பண்ண முடியாது. பட் ஆனால் என்னால் முடிஞ்சால் நான் வந்து எடிட்டிங்கில் வந்து காட்டுறேன். ஸோ இத்தனை செக்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து டிஃபைன் கூட பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து 7, 8, 9, 10 செக்மெண்ட்ஸ் நான் வந்து வைக்கிறேன். ஸோ தட் 10 செக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் ஈச் எல்லா bevelலையுமே. ஸோ இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ளீனாக தெரியுது. அது ரொம்ப சிம்பிள். நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துலாம். ஷேட் ஸ்மூத் கொடுத்தோடனே
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாமெட்ரி இது மாதிரி கேவலமாக ஆகிடும். ஸோ இது நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ் போனோம் அப்படின்னா அதில் நார்மல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் திரும்ப வந்துடும். ஸோ இதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு க்யூபை நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த க்யூபை நீங்கள் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஸ்மூத் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா சைடுமே வந்துட்டு ஈக்குவலாக வந்து 90 டிகிரி லைன்ஸ் வந்து இருக்கிறதுனால ஸோ இந்த க்யூபை வந்துட்டு ஸ்மூத்தாக வந்து காட்டவே முடியாது. பட் ஆனால் ஸ்டில் நம்ம அந்த ஆப்ரேஷன் வந்து ஷேட் ஸ்மூத் அப்படின்ற ஆப்ரேஷன் கொடுக்கறதுனால அது ஷேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ப்ராப்பராக வந்து காட்டாது. ஸோ இது வந்து ரெண்டரில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற நார்மல்ஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். 30 டிகிரி அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு இது வந்து ஸ்மூத் பண்ணும். ஸோ இப்போ இதுவே நம்ம வந்து 90 டிகிரிஸ் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா லைன்ஸுமே வந்து 90 டிகிரிஸ் அப்படின்றதுனால அந்த 90 டிகிரிஸ்க்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்மூத் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து 30 டிகிரிஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். அண்ட் மிஞ்சி போனால் 60 டிகிரிஸ் வந்து நிறைய பேர் வந்து வைப்பாங்க. பட் ஆனால் அது வந்துட்டு டிபெண்டிங் ஆன் த ஷேப் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஸோ இப்படி தான் கைஸ் நீங்கள் வந்துட்டு பெவல் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். பெவல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் ஒரு ஷேப்போட எட்ஜஸ் நீங்கள் வந்து பெவல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு ஷேப் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு உங்களோட லைட்டிங்க்குமே வந்துட்டு ரியாக்ட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட் லைட்டை வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ இப்போ இந்த ஷேப்போட எட்ஜஸை வந்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வந்து எதுவுமே தெரியாது. பட் இதுவே நீங்கள் வந்துட்டு இந்த எட்ஜஸை பெவல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ஆனால் இதுவே 90 டிகிரி ஷார்ப் எட்ஜஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இது மாதிரியான மைனர் டீட்டெயில்ஸ் கூட நிறைய பேர் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் பெவல் ஆப்ரேஷன். இதில் வந்து இன்னும் இன்டெப்த்தாக நிறைய வந்து இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து இவ்வளோ தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேபி ஃபியூச்சர் வீடியோஸில் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பெவல் ஆப்ரேஷன் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.